செந்தில் பாலாஜி அடித்த பல ஆயிரம் கோடியை இந்த அரசு பறிமுதல் செய்து கஜானாவில் சேர்த்துமா? சிறையில் என்ன கல் உடைச்சாரா? செக்கிழுத்து சிதம்பரனாரை போல செக்கிழுத்தாரா? செந்தில் பாலாஜிக்கு இப்படி செக்கிழுக்கு சொல்றீங்களா? மக்கள் காசை கொள்ளையடிச்சவன் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி, இன்னொரு பக்கம் தம்பி அசோக், 2 பேரையும் அந்த செக்கில் பூட்டி இந்த விஜய் அரசு அதே சிதம்பரனாரை இழுத்த அதே செக்கு கோயம்புத்தூர் ஜெயிலில் வாசலில் முன்னாடி இருக்கு. அதை செந்தில் பாலாஜியும் அசோக்கும் இழுப்பாங்களா? இந்த மானங்கெட்ட நாடு, மானங்கெட்ட மக்கள், மானங்கெட்ட வாக்காளர்கள் இத்தனை பேரும் செந்தில் பாலாஜிய சட்டையை பிடிச்ச கேட்கணும். ஏன்டா என் காசை திருடுன? வேற ஒண்ணும் கேட்க வேண்டாம். அசாக்க பிடி, ஏன் என் காசை கொள்ளையடிச்ச? நான் உழைச்சிட்டே இருக்கேன், இழைச்சிட்டே இருக்கேன், என் காசை கொள்ளையடிச்சு நீ கொளுத்துட்டே இருக்கிய, ஏன்டா? அப்படி கேட்க மாட்டான். என்னைக்கு இப்படி கேட்கிற நாள் வருதோ அன்னைக்கு தான் இவர்கள்லாம் திருந்துவான். அது வரைக்கும் திருந்த மாட்டான். பாதாள சாக்கடை திட்டத்துக்கு அந்த நிறுவனத்துக்கு ஒதுக்கப்படுகிறது. அந்த நிறுவனம் பல ஆயிரம் கோடி எடுத்துட்டு போறான். நேரு மீது பல ஊழல் வழக்கு பதிவு செய்ய முடியும், ஒண்ணுமே செய்யறது, லஞ்சமே வாங்குறது இல்லை ஊழல். நேரு எதையுமே அவர் பக்கத்துலேயும் போறதில்லை. அப்புறம் எப்படி அவர் தண்டிப்பீங்க? தெம்பா திராணியா நெஞ்சுக்கறி நேரு. அவர் எங்கே போனாலும் நெஞ்சுக்கறி தான் சாப்பிடுவார். கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் நெஞ்சுக்கறி தான் அவர் சமைச்சு கொடுக்கும். அதனால தான் அவருக்கு பேர் நெஞ்சுக்கறி நேரு. ஒன்றும் நடக்காது. தனக்கு மக்கள்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டான். மிஷினை அமைத்து பாபு ஜெயிச்சிட்டார். இப்படியான ஒரு புரளியை கிளப்புவதற்கு திமுகவுக்கு பேர் வேலையே இல்லை. திமுக தலைவரே மக்களால் தோற்கடிக்கப்பட்டதை திமுக அதிர்ச்சியாக இருக்குது. துர்கா தூங்குறதே இல்லை. அந்த பக்கம் எதிர்த்தரப்புல ஆளுங்கட்சி 108 பேர் இருக்கான். 108 பேரை பார்த்தாலே பயமா இருக்கு. கைது செய்தாலும் அவர் சிறைக்குள்ள மெத்தை, தலகாணி, பால், பழம், ஃப்ரெட்டு, கையமுத்தி விடுறதுக்கு 4 பேர், காலமுத்தி விடுறதுக்கு 4 பேர், வீட்டில் என்ன சௌரியமா இருப்பாரோ அதே போல சிறையில் அதே சுகவாசியா போன் பேசிட்டு டிவி பார்த்துட்டு உத்தரவை பிறப்பித்துட்டு அவர் 471 நாள் சிறையில் அடைபட்டு கிடந்த பொழுது அமைச்சரவை நாற்காலி, அந்த அறை, தலைமைச் செயலகத்தில் அந்த அறை அவருக்காக காத்திருந்தது. அப்போ எவ்வளவு அதிகாரம் இருந்திருக்குன்னு பாருங்க. டெல்லி வரைக்கும் விலைக்கு வாங்கிடுவார். யாரை விலைக்கு வாங்குவார், எப்படி விலைக்கு வாங்குவார், எங்கே விலைக்கு வாங்குவார் மக்கள் பார்த்துக்குவோம். இதே போல பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்ச திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி பொண்டாட்டியும் டெல்லி வரைக்கும் விலைக்கு வாங்கிட்டார். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பா 7 பேர் மேல வழக்கு தொடுத்திருக்காங்க. அதுல செந்தில் பாலாஜி அவர்கள் தான் முதல் குற்றவாளி. அப்புறம் ஒரு IAS அதிகாரி இப்படி எல்லாம் பதிவு செஞ்சிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி, தாவேக ஆட்சி, இந்த முறைகேடுகள் ஒரு தொடர்கதை தான். இதை வழக்கு பதிவு செய்வது, விசாரிப்பது, அவர்கள் கோர்ட்டில் முன்ஜாமீன் வாங்குவது, வழக்கு நீர்த்து போவது, வழக்கு நீர்த்து, எந்த தண்டனையும் கிடைக்காது. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுமே முன்ஜாமீன் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ அதையுமே தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்போ அவரை கைது செய்தாலும் அவர் சிறைக்குள்ள மெத்தை, தலகாணி, பால், பழம், ஃப்ரெட்டு, கையமுத்தி விடுறதுக்கு 4 பேர், காலமுத்தி விடுறதுக்கு 4 பேர், வீட்டில் என்ன சௌரியமாக இருப்பாரோ அதே போல் சிறையில் அதே சுகவாசியாக ஃபோன் பேசிட்டு டிவி பார்த்துட்டு உத்தரவை பிறப்பித்துட்டு அமைச்சராக அவர் 471 நாள் சிறையில் அடைபட்டு கிடந்த பொழுது அமைச்சரவை நாற்காலி, அந்த அறை, தலைமைச் செயலகத்தில் அந்த அறை அவருக்காக காத்திருந்தது. அப்போ எவ்வளவு அதிகாரம் இருந்திருக்குன்னு பாரு. அப்போ சிறையில் என்ன கல் உடைச்சாரா? இல்லை செக்கிழுத்து சிதம்பரனாரை போல செக்கிழுத்தாரா? அந்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு. ஒரு மனிதன் மாடு உழைக்க வேண்டிய உழைப்பை உழைத்தவன் தான் செக்கிழுத்து சிதம்பரம். எதுக்காக? இவன் டாஸ்மார்க்க கொள்ளையடிச்சதுக்காக இல்ல, சுதந்திரத்திற்காக போராடினான். ஆங்கிலேயனுக்கு எதிராக ஒரு கப்பல் கம்பெனியை உருவாக்கினான். இது போன்ற களிசடைகளை பாதுகாக்கிற இந்த சட்டம் ஜனநாயகம் சிதம்பரனாரை கொன்றது, அழித்தது. உடம்பெல்லாம் ரத்தம் அப்படியே வடியும். அந்த செக்கை இழுக்கணும். செக்கு இழுக்க முடியாது, மயங்கி விழுந்தா அடிப்பான். செந்தில் பாலாஜிக்கு இப்படி
செக்குலுக்கு சொல்கிறீங்களா? மக்கள் காசை கொள்ளையடிச்சவன். ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி, இன்னொரு பக்கம் தம்பி அசோக், 2 பேரும் அந்த செக்கில் பூட்டி இந்த விஜய் அரசு அதே சிதம்பரனாரை இழுத்து அதே செக்கு கோயம்புத்தூர் ஜெயிலில் வாசலில் முன்னாடி இருக்கு. அதை செந்தில் பாலாஜியும் அசோக்கும் இழுப்பாங்களா? இதெல்லாம் கண்துடைப்பு நாடகமா? ஒன்றும் நடக்காது. செந்தில் பாலாஜி அடித்த பல ஆயிரம் கோடியை இந்த அரசு பறிமுதல் செய்து கஜானாவில் சேர்த்தணும். சேர்த்துமா? அப்ப எதுக்கு இது சட்டம்? நாக்கு வலிப்பதற்கா? எதுக்கு இது சட்டம்? இதெல்லாம் சும்மா கண் துடைப்பதற்கு. அவர் டெல்லி வரைக்கும் விலைக்கு வாங்கிடுவார். எது வரைக்கும்? டெல்லி வரைக்கும். யாரை விலைக்கு வாங்குவார், எப்படி விலைக்கு வாங்குவார், எங்கே விலைக்கு வாங்குவார், மக்கள் பார்த்துக்குவோம். இதே போல பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்ச திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி பொண்டாட்டியும் டெல்லி வரைக்கும் விலைக்கு வாங்கிட்டாங்க. பல ஆயிரம் கோடி மக்கள் சொத்தை கொள்ளையடித்தவர்களும் நெஞ்சை நிமித்தி கொண்டு வர்றான், அமைச்சரா வர்றான், ஓட்டு போட சொல்றான். அப்போ இந்த சட்டம் ஒன்றும் பண்ணலை. பல ஆயிரம் கோடி கொள்ளையெடுத்து பிஆர்பிய நேர்மையான மனிதன்னு அந்த மேலூர் மேஜிஸ்ட்ரேட்டு அவருக்கு பட்டம் கொடுக்குறான். ஹைகோர்ட்லேருந்து ஒரு நீதிபதி வந்து அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டு போனார். இதெல்லாம் இந்த கூத்துலாம் நடக்குது. அதே போல கூத்து தான் செந்தில் பாலாஜிய இந்த வழக்கெல்லாம் தூசு. அவர் சட்டை மேல் படிந்த எந்த தண்டனையும் அவர் கிடைக்காது, சௌரியமா இருப்பார். அதான் அவர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி ஏவா வேலு அண்ணன் மேல போட்டிருந்தாங்க, நேரு அண்ணன் மேல போட்டிருந்தாங்க, அப்படி எல்லா அண்ணன் மேலேயும் போற மாதிரி தான் இப்போ வந்து என் மேலேயும் போடுறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லையா? இதெல்லாம் சாதாரண விஷயம்யா. எனக்கு டீ சாப்பிடுறது மாதிரி, டாய்லெட் பேப்பர் மாதிரி போயா ஒண்ணும் இல்ல. மடியில கனம் இல்ல, வடியில பயம் இல்ல, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அப்போ இது இவங்களுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்கிறதுனால அந்த தைரியத்துல பண்றாங்க. யாரு? ட்ரம்ப், மோடி, ட்ரம்ப்பும் புடினுமா இருக்காங்க. திமுக தான் இருக்கு. திமுக ஊழலின் ஊற்றுக்கண். திமுக, அந்த திமுக தான் இவர்களை காப்பாத்துது. திமுக தான் அங்க 1 கோடி தொண்டன் இருக்கிறான்னு ஒரு நம்பிக்கை தான். அதனால இதெல்லாம் மக்கள் ஏதோ ஒரு திரைப்படம், ஜனநாயக திரைப்படம் 3 மணி நேரம் பார்த்த மாதிரி. இல்ல, தொடர்ந்து அவர் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, தாவேக அரசு வந்து தொடர்ந்து வந்து எங்க மேல ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோட தான் இந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவன் நாங்க ஊழலே பண்ணல, நாங்க டாஸ்மார்க்கே நடத்தல, இருக்கிற ஆவணம் பூரா பொய். 472 நாள் அந்த அவருடைய அமைச்சரவை நாற்காலி காத்துட்டு இருந்தது. அந்த அறை அவருக்காகவே இருந்தது. இந்த மானங்கெட்ட நாடு, மானங்கெட்ட மக்கள், மானங்கெட்ட வாக்காளர்கள் இத்தனை பேரும் செந்தில் பாலாஜிய சட்டையை பிடிச்ச கேட்கணும். ஏன்டா என் காசை திருடுன? வேற ஒண்ணும் கேட்க வேண்டாம். அசாக்க பிடி. ஏன் என் காசை கொள்ளையடிச்ச? நான் உழைச்சிட்டே இருக்கேன், இழைச்சிட்டே இருக்கேன், என் காசை கொள்ளையடிச்சு நீ கொடுத்துட்டே இருக்கிய, ஏன்டா? அப்படி கேட்க மாட்டான். என்னைக்கு இப்படி கேட்கிற நாள் வருதோ அன்னைக்கு தான் இவர்கள்லாம் திருந்துவான். அது வரைக்கும் திருந்த மாட்டான். இவனுக்கு அவன் 2000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். யாருக்கு? வாக்காளர்களுக்கு. அதுதான் அரசியல். அதனால இதெல்லாம் எந்த தண்டனை. இப்ப வர தாவேக அரசு வந்து அவங்களை கேள்வி கேட்கலன்னு சொல்ல வரீங்களா? சொன்னாங்கல்ல, இதுக்கு முன்னாடி கொள்ளையடிச்சவங்களே நான் விட மாட்டேன், இனிமேலே யாரையும் கொள்ளையடிக்க விட மாட்டோம், இப்ப என்ன நடக்குதோ அதை நாங்க பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. நாங்களே இப்ப கொள்ளையடிச்சிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இனி கொள்ளையடிச்சுன்னு விட மாட்டோம், இனிமே அடிக்க போற விட மாட்டோம். நாங்கள் அவர்கள் வேலையை நாங்கள் செய்து கொண்டு இருக்கோம். நாங்கதான் ஊழல் எல்லாம் ஒழிச்சு. ஆமா, ஊழல் சொல்லிட்டு வந்து. ஆமா, ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். 2500 கடை இப்ப தாவேக காரன் நடத்த போறான். என்ன கடை? டாஸ்மார்க் கடை. எடுத்து பாருங்க. 2500 டாஸ்மார்க் கடை, 2500 பார். யார் நடத்த போறா? திமுக நடத்துவானா? இல்ல அதிமுக நடத்துவானா? இல்ல கம்யூனிஸ்ட் நடத்த போறானா? யார் நடத்த போறா? தாவேகாவினர் 2500 கடை நடத்த போறான். அப்ப எப்படி செந்தில் பாலாஜி நடவடிக்கை எடுப்பீங்க? மீண்டும் காமராஜர் ஆட்சி, கக்கன் ஆட்சி, ஜீவோ ஆட்சி, இப்படியெல்லாம் வந்தால்தான் இதுக்கெல்லாம் சாத்தியப்படும். இதெல்லாம் விஜய் ஆட்சி. யார் ஆட்சி? விஜய் விஜயலட்சுமி ஆட்சி. இந்த அமைச்சர் விஜயலட்சுமி தானே, ராஜபாளையம், அவர்கள் ஆட்சி. இந்த விஜய் ஆட்சி, விஜயலட்சுமி ஆட்சி, கீர்த்தனா ஆட்சி, ஸ்ரீநாத் ஆட்சி, புஷி ஆட்சி, இப்படித்தான் இருக்கும். இப்போ வந்து முன்னாள் அமைச்சர் நேரு அவர்கள் வந்து அவர் ஒரு முறைகேட்டில் இது பண்ணார், பணி நியமன முறைகேட்டு. அவங்க மனுவையுமே நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கு. இவர் செந்தில் பாலாஜி, அவர் நேரு, அவ்வளவுதான்.
ஏறக்குறைய தமிழ்நாடு முழுக்க பல ஆயிரம் கோடி ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் அப்ரூவ்டே இல்லாமல் பலாயிரம் கோடிக்கு பில்டிங் இருக்குது. இந்த அரசுக்கு தெரியுமா? லஞ்ச ஒழிப்புத்துறை தெரியுமா? மத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாம் அவன்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு இருக்கு. யார்கிட்ட? நேருகிட்ட. பட்டேல் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி, பாதாள சாக்கடை போடுகிற கம்பெனி. அது எங்கிருந்து வருது? குஜராத்திலிருந்து வருது. இங்கே ஆளே இல்லை, இங்கே தொழிலதிபர்களே இல்லை. ஏன்? பட்டேலை பிடிச்சி வச்சிருக்காரு நேரு. பட்டை எடுக்கிறதுக்கு அமித்ஷாவிடம் பேரம் பேசுவதற்கு 500 கோடி 1000 கோடி பாதாள சாக்கடை திட்டத்துக்கு அந்த நிறுவனத்துக்கு ஒதுக்கப்படுகிறது. அந்த நிறுவனம் பல ஆயிரம் கோடி எழுதிட்டு போகிறான். அத்தனை பேருக்கும் தெரியும், ஊடக விபச்சாரிகளுக்கும் தெரியும். அது எழுதவே மாட்டான். ஊடக விபச்சாரிகள் பூரா ஈசிஆரில் வீடு வாங்கிட்டான். யார் கொடுத்து? நேரு கொடுத்து. ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ். அப்போ எப்படி இந்த ஊடக விபச்சாரிகள்லாம் எழுதுவான்? எழுத மாட்டான். அரசியல் விபச்சாரி, ஊடக விபச்சாரி, அதிகாரி விபச்சாரி, இந்த 3 விபச்சாரிகளும் எவன் பணம் கொடுக்குறானோ அவனுக்கு பின்னாடி போவான். உண்மை வெளியே வராது. நேரு மீது பல ஊழல் வழக்கு பதிவு செய்ய முடியும், ஒன்றுமே செய்கிறது இல்லை. ஏன்? லஞ்சமே வாங்கிறது இல்லை ஊழல். நேரு எதையுமே அவர் பக்கத்துலேயும் போகிறதில்லை. அப்புறம் எப்படி அவர் தண்டிப்பீங்க? செம்ப திராணியா நெஞ்சுக்கறி நேரு. அவர் எங்கே போனாலும் நெஞ்சுக்கறி தான் சாப்பிடுவார். பழைய கதை. 91 89 91 காலத்தில் அவர் அமைச்சராக இருக்கிற பொழுது எங்கே போனாலும் அங்கே கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் நெஞ்சுக்கறி தான் அவர் சமைச்சு கொடுக்கணும். அதனால தான் அவருக்கு பேர் நெஞ்சுக்கறி நேரு. ஒன்றும் நடக்காது. இப்போ கொளத்தூர் தொகுதியில இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சு அந்த ரிசல்ட் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ ரீகவுண்டிங் போட்டிருக்காங்களே, அதுவும் 2வது நாளா தொடர்ந்து தாவேகா தான் ஹைல இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க ரீகவுண்டிங்? இதுமா தனக்கு மக்கள்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டான். மிஷினை அமைச்சு பாபு ஜெயிச்சிட்டார். இப்படியான ஒரு புரளியை கிளப்புவதற்கு திமுகவுக்கு பேர் வேலையே இல்லை. திமுக தலைவரே மக்களால் தோற்கடிக்கப்பட்டதை திமுக அதிர்ச்சியா இருக்கு. துர்கா தூங்குறதே இல்லை. உதயநிதி சகிச்சுக்கவே முடியல. அப்பாவும் மகனும் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்பாவுக்கு பதில் மகனுக்கு இப்போ மகனுக்கு துணையே இல்லை. இந்த பக்கம் ஒரு உதவியாளர் பெரியசாமி, இந்த பக்கம் ஒரு உதவியாளர் துரைமுருகன், அந்த பக்கம் நேரு. 3 உதவியாளர்கள், 3 எடுபிடிகள், 3 கைத்தடிகள். யாருக்கு? உதயநிதிக்கு. அப்பவும் சமாளிக்க முடியல. அப்போவா அந்த பக்கம் எதிர்த்தரப்புல ஆளுங்கட்சி 108 பேர் இருக்கான். 108 பேரை பார்த்தாலே பயமா இருக்கு. இதில் வேற எலும்பு உடைக்கிறங்கிறான் ஒருத்தன், மார்க்கண்டையன். இப்படி அப்போ உதயநிதி ஸ்டாலின் 2 பேரும் சட்டசபைக்குள்ள போகாமல் மக்கள் தடுத்து விட்டார்கள். அப்போ இல்லையா மக்கள்லாம் ஓட்டு போட்டான், ஏமாத்திட்டாங்க. இப்படியான ஒரு பிம்பத்தை ஒரு வாரமாக கட்டமைப்பதற்கு முயற்சி செய்கிறார்களே தவிர இதை தாண்டி இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டவர் மு க ஸ்டாலின். கருணாநிதி பலமுறை துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார். கருணாநிதி அரசியல அஸ்தமிச்சு போச்சு. ரஜினியால தான் ஒரு ரஜினியன் ஆதரவற்ற வேட்பாளர் கருணாநிதினு சேப்பாக்கத்திலேயே ரஜினிகாந்த் அரசியல் மன்றம் எழுதி வச்சான். யாருக்கு ஆதரவற்ற வேட்பாளர்? அண்ணன் ரஜினியன் ஆதரவற்ற வேட்பாளர் கருணாநிதி. திமுகவெல்லாம் அழிஞ்சு போச்சு, ஒழிஞ்சு போச்சு. இன்னும் வேகமாக அதை ஒழிக்க வேண்டும். தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் திமுக அழிக்கப்பட வேண்டும். காங்கிரஸுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை திமுகவுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அதை விரைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கே தவிர மக்கள் ஒன்றும் ஸ்டாலினுக்கெல்லாம் பெருசா ஓட்டெல்லாம் போல. இது சம்பந்தமா அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்லும் போது சொல்லியிருந்தாங்க, நீங்க எத்தனை வாட்டி என்னாலும் எண்ணிட்டு போங்க, 9000 இருந்து 15000 கூட எங்களுக்கு ஆகுமே தவிர்த்து 9000 இருந்து 1 கூட குறையாது, உங்க தோல்விதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதான் உண்மை. நீங்க ஒரு ஸ்டாலினுக்கு மக்கள் வாக்களித்தார்கள், ஆனால் தேர்தல் ஆணையம் அதை மோசடி செஞ்சிருச்சு. இப்படியாக இவிஎம் மிஷின் தப்பு பண்ணிடுச்சு. இப்படியான ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை, தோற்றத்தை உருவாக்கி மீண்டும் தன் மீது ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்துவதற்கு
திமுக தலைவர் தோற்கவில்லை, தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். சதி நடந்திருக்கு, சூழ்ச்சி நடந்திருக்கு. மிஷினே சூழ்ச்சி பண்ணியிருக்கு. ஏவிஎம் மிஷினை அதே ஸ்டாலினை பார்த்து சூழ்ச்சி பண்ணியிருக்கு. மிஷினுக்கெல்லாம் உசுறு வந்துருச்சு, மிஷினுக்கெல்லாம் கொள்கை வந்து விட்டது, மிஷினுக்கெல்லாம் சொரணை வந்து விட்டது. மனிதனுக்கு சொரணை இல்லை. யாருக்கு சொரணை வந்திருக்கு? மிஷினுக்கு. இப்படியாக திமுக இப்போ மனிதர்களை நம்பி பலன் இல்லை. இப்போ யாரை நம்ப ஆரம்பிச்சிருக்கு? மிஷினை நம்ப ஆரம்பித்திருக்கு. அதனால் எத்தனை மிஷினை நம்பினாலும் திமுக அழிந்து கொண்டு இருக்கிறது. அந்த அழிவை விரைவுபடுத்த வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. கொடுங்கோலன் ஆட்சி, கொடுங்கோலன் கருணாநிதி ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் ஒரு வாழ்ந்ததாக ஆட்சி இருந்ததாக எந்த அடையாளம் இல்லாமல் கருணாநிதி குடும்பம் இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டிய குடும்பம். அவ்வளவு அயோக்கியத்தனத்தினுடைய உச்சகட்டமே திமுகவுடைய அரசியலும் தான். ஆக இதை புரிந்து கொண்ட மக்கள் தான் திரைப்பட கொட்டகையிலிருந்து ஒரு முதலமைச்சரை உருவாக்கி கருணாநிதி குடும்பத்திற்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்கிறார்கள். அது தொடர வேண்டும், தொடரும்.